ஸோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ரைம் எகெயின்ஸ்ட் விமன். அது என்னது க்ரைம் எகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னா, ஒரு பொண்ணோட சுதந்திரத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய நோக்கத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் விமனுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணோட சுதந்திரத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையில் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரைம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஒரு பெண் வந்து திருமணமாகி இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து நீ இப்படி தான் இருக்கணும், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, காலைல இவ்வளோ நேரத்துக்கு எந்திரிக்கணும், நீ இவ்வளோ நேரம் இந்த சமைக்கணும், டீ எடுத்துன்னு வந்து பெட்லேயே வந்து அந்த புருஷனுக்கு கொடுக்கணும், இப்படி அந்த பொண்ணுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே க்ரைம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கிடையாது, இது ஒவ்வொன்றும் க்ரைம். அப்போது ஒரு 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 பொண்ணை வந்து அவங்களோட கணவன் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அது அதோட மிகப்பெரிய க்ரைம். அது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் க்ரைமுக்குள்ளே அடங்கும். அப்போ இந்த க்ரைமுக்கு என்னென்ன தண்டனை இருக்குது, என்னென்ன சட்டம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ரொம்ப நாளாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மூஞ்சில் போய் ஒருத்தன் ஆசிட் ஊற்றுறான்னா அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை கேஸ் பதிவாக இருக்குங்கிறது எல்லாத்தையும் கூட நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த க்ரைம் எகெயின்ஸ்ட் விமன் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்கும்போது இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த க்ரைமில் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90%, அதாவது 90% பிரச்சனைகள் வந்து நெருங்கிய உறவினர்களாலோ இல்லை நண்பர்களாலோ இல்லை கூடவே இருக்கிறவங்களாலோ தான் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாரோட ரிப்போர்ட் படினா நேஷ்னல் விமன்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா, அந்த கமிஷனோட ரிப்போர்ட் படி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போது யாரோ தெரியாத நபர்களால் இது ஏற்பட போகிறது கிடையாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2021 மட்டும் ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றத்தோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 31,000 சொல்கிறாங்க. 31,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லணும்னா 31,000 பேருக்கு வந்து நடந்திருக்கான். 30,865 பெண்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு இந்த ஒரு வருஷத்தில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு டேட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச பெண்களுக்கு, இப்போ சொல்கிற டேட் மட்டும் எழுதிக்கோங்க. சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் கிரைம் எகெயின்ஸ்ட் விமன். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எராடிகேஷன் கூட போட்டுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எராடிகேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் கிரைம் எகெயின்ஸ்ட் விமன். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எராடிகேஷன் ஆஃப் கிரைம் எகெயின்ஸ்ட் விமன். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் நவம்பர் 25, நவம்பர் 25. நவம்பர் 25. எப்படிலாம் பெண்களுக்கு வந்து க்ரைம் நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிரிமினல் வைலன்ஸ். கிரிமினல் வைலன்ஸ்னால் என்னது, அதாவது குற்றவியல் சார்ந்தது, கற்பழிக்கிறது, கடத்துறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் கிரிமினல் வைலன்ஸில் வரும். டொமஸ்டிக் வைலன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது குடும்பம் சார்ந்த வன்முறை, வரதட்சணை கொடுமை, மனைவியை அடிக்கிறது, பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, விதவைகளையும் வயதில் மூத்த பெண்களையும் துன்புறுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குடும்பம் சார்ந்த வன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகம் சார்ந்த வன்முறைன்னு ஒன்று இருக்குது, சோஷியல் வைலன்ஸ். இதெல்லாம் எழுத தேவையில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோஷியல் வைலன்ஸ்னால் என்னது, அதாவது இந்த ஃபீமேல் இன்ஃபேக்டிசைட் சொல்கிறாங்க இல்லையா, பெண் சிசுக்கு வந்து கருக்கலைக்க செய்கிறது, அதே மாதிரி ஈவ் டீசிங் பண்ணுறது, பெண்களை கேலி செய்கிறது,
பெண்களுக்கு சொத்தில் வந்து அந்த இது தராமல் இருக்கிறது, பாகம் தராமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் சோஷியல் வைலன்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்டிம்ஸ் ஆஃப் வைலன்ஸ், அதாவது வன்முறைக்கு ஆளாகிற பெண்கள் யாரெல்லாம் வன்முறைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா, போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான பெண்கள். அப்போது போதைக்கு அடிமையான கணவர்களால் கொடுமைப்படுத்தப்படுற பெண்கள் ஒன்று. இன்னொன்று, மோசமான கணவனோ இல்லை மாமனார் மாமியாரோ கொண்டவங்க. ப்ளஸ் வந்து வேறு யாரை சொல்லலாம்னா, மன அழுத்தம் தர்ற மாதிரியான குடும்ப சூழ்நிலையில் வாழ்கிறவங்க, பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான போதிய அளவு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாத மாதிரி, ஒழுக்கம் இல்லாத மாதிரி ஃபேமிலியில் வாழாத பெண்கள். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பெண்கள் வந்து இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரச்சனை இருக்குது. பட் மேஜராக டொமஸ்டிக் வைலன்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறதுல வந்து அதிகமாக இருக்குது. திருமணமாகி போகிற தன்னோட வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் தான் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போது பெர்பட்ரேட்டர்ஸ் ஆஃப் வைலன்ஸ், அதாவது பெண்களுக்கு இன்னல் விளைவிக்கிறவங்க யார் யார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவங்க, தன்னை பற்றி குறைவாக எண்ணுறவங்க, அதாவது தன்னை பற்றி லோயராக திங்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆணாதிக்கம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ப்ளஸ் வந்து சந்தேக மனப்பான்மை இருக்கிறவங்க, குடும்ப சூழ்நிலையில் வந்து மனசோர்வுக்கு ஆளானவங்க, அதே மாதிரி சின்ன வயசில் வன்முறைகளுக்கு ஆளானவங்க, மது அடிக்கடி குடிக்கிறவங்க, இந்த மாதிரியான நபர்கள் தான் பெண்கள் அதிகமாக துன்புறுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத பர்சன்ஸ் வந்து எப்பவுமே எந்த பெண்ணையும் துன்புறுத்த மாட்டாங்கங்கிறத சொல்ல வராங்க. பல வகையில் பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் ஏற்படுதுன்றத சொல்கிறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக போதை, அதுதான் சொல்கிறாங்க. போதை, வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விரோதமான மனப்பான்மை, அடுத்து வந்து சுச்சுவேஷனல் அர்ஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அதை வந்து டாபிக் வைஸ் எழுதிக்கோங்க. என்ன மாதிரியான வைலன்ஸ் வந்து பெண்களுக்கு ஏற்படுது அப்படின்னு ஒரு 7 டைப் ஆஃப் வைலன்ஸை நான் சொல்கிறேன், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ். டைப் ஆஃப் வைலன்ஸ், டைப்ஸ் ஆஃப் வைலன்ஸ் வந்து குடும்ப வன்முறை. வன்முறையுடைய வகைகள் வந்து எப்படிலாம் ஏற்படுது அப்படின்னா, குடும்ப வன்முறை, அதான் டொமஸ்டிக் வைலன்ஸ். ரெண்டாவது வரதட்சணை வன்முறை. வரதட்சணை வன்முறை, டவுரி ஹராஸ்மெண்ட். டவுரி ஹராஸ்மெண்ட். மூணாவது பாலியல் கொடுமைகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நாலாவது பெண் சிசு கொலை. பெண் சிசு கொலை, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். 5 விதவைக்கு எதிரான வன்முறைகள். விதவைக்கு எதிரான வன்முறைகள், வைலன்ஸ் எகெயின்ஸ்ட் விடோஸ். 6th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கடத்தல், டிராஃபிக்கிங். ஆள் கடத்தல், தட் மீன்ஸ் டிராஃபிக்கிங். 7th one அமில வீழ்ச்சி. அமில வீழ்ச்சி, ஆசிட் அட்டாக். 7 பார்ட் ஆஃப் வைலன்ஸ் வந்து விமன்ஸ்க்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க காமனாக. குடும்ப வன்முறை, அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ். 2வது வரதட்சணை வன்முறை, டவுரி ஹராஸ்மெண்ட். 3வது பாலியல் கொடுமை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 4வது பெண் சிசு கொலை, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். 5வது விதவைக்கு எதிரான வன்முறை, வைலன்ஸ் எகெயின்ஸ்ட் விடோஸ். அடுத்து ஆள் கடத்தல், 6வது டிராஃபிக்கிங்னு சொல்லுவாங்க. 7வது அமில வீழ்ச்சி, ஆசிட் அட்டாக். அதில் ஃபர்ஸ்ட்டு குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வைலன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். டொமஸ்டிக் வைலன்ஸ்னால் என்ன, அது எதனால் ஏற்படுது, அதுக்கு காரணம் யார், இதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் எடுத்திருக்கு, அவ்வளோதான். இப்படி தான் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றத்தை பற்றியும். இதில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் மட்டும் எழுதிக்கிட்டா போதும். என்ன ரீசனால் வருது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறை. அது என்ன குடும்ப வன்முறை அப்படின்னா, ஒரு குடும்ப உறுப்பினர் மற்றொரு குடும்ப உறுப்பினர் மீது செலுத்தக்கூடிய உடல் அல்லது உளவியல் ரீதியான வன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்னது, அதாவது ஹஸ்பண்ட் வந்து மனைவி மேலே உரிமை எடுத்துக்கிட்டு அவங்க உடலை வந்து தாக்குறது, அடிக்கிறது, ப்ளஸ் வந்து அவங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி ஏதாவது திட்டுறது. ஆக்சுவலி இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். அந்த அந்த பெண்ணை வந்து தப்பாக வந்து திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, சும்மா டார்ச்சர் பண்ணுறது, சாப்பாடு ஒழுங்காக செய்யலைன்னா திட்டுறது, காலைல எழுந்திரிச்ச உடனே அதிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து உளவியல் ரீதியாக அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான பிரச்சனை. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, இதெல்லாம் தான் வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய விஷயம். பட் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல இருக்கேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் நடக்கலாம். ஓகே, ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2022 ரிப்போர்ட் படி நேஷ்னல் இந்த விமன்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா, 2021 மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க 6684 டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கான் பெண்களுக்கு. 6684 வயலன்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போது எதுக்காக இந்த குடும்ப வன்முறைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, தாழ்வு மனப்பான்மை ஃபஸ்ட்டு ரீசன். அதுதான். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, எழுதலாம் வேண்டாம், திரும்பவும் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து சேலரி இஷ்யூ. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடைப்பட்ட ரெண்டு பேருக்கும் இடையே சேலரி பிரச்சனை வரலாம். உன் காசு என்னாச்சு, என் காசு என்னாச்சுன்னு சண்டை போட்டுப்பாங்க. ஒன்றும் கிடையாது, ரீசன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். குடும்ப வன்முறைக்கான ரீசன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். தாழ்வு மனப்பான்மை, ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இருக்கக்கூடிய சேலரி பிரச்சனை, கோபம், அதிகமாக கோபம் வர்றது, நான் தான் பெரிய ஆளுன்னு ஒய்ஃபு தனியாக ஹஸ்பண்ட் தனியாக காமிச்சிக்கிறது, ரெண்டு பேருக்குமே சுத்தமாக சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, ப்ளஸ் யாரோ ஒருத்தங்களுக்கு எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வர்றது, ஒருவேளை நம்ம வேலைக்கு போயிட்டால் இப்படிலாம் நடந்துப்பாங்களோ அப்படி நடந்துப்பாங்களோன்னு தப்பாக திங்க் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நான் ஆம்பளை, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணுவாங்க நிறைய ஆண்கள். இது ப்ளஸ் வந்து என்னது, குடிப்பழக்கம், போதை பழக்கம், இதெல்லாமே மிகப்பெரிய பிரச்சனை. வரதட்சணை பிரச்சனை, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே சகிப்புத்தன்மை சுத்தமாக இல்லாமல் போகிறது, சொத்து சம்மந்தமான பிரச்சனை, தகாத உறவுகள், இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு. அது இதனால் என்னெல்லாம் ஏற்படுது, விளைவுகள் என்னெல்லாம் ஆகுது அப்படின்னா, அவங்களில் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படலாம். அதாவது அந்த கணவனால் மனைவியோ மனைவியால் கணவனோ வந்து கொலை செய்யப்படலாம். இல்லை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அது குழந்தைகள் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் ப்ராப்ளம் வரும். இல்லை ரெண்டு பேருக்கு இடையில் விவாகரத்து ஏற்படலாம். குழந்தைகள்கிட்ட வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட அமைதி வந்து சீர்குலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் பிற்காலத்தில். அதனால இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து சில இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நம்ம இதில் வந்து பார்க்குறது ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இன்னொன்று போயிடுவோம். ரெண்டு சட்டம் இருக்குது, அதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு போட்டுக்கோங்க. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறை தொடர்பான அரசின் நடவடிக்கை. குடும்ப வன்முறை தொடர்பான அரசாங்கத்தின் நடவடிக்கை. குடும்ப வன்முறை தொடர்பான அரசாங்கத்தின் நடவடிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன், ஒரு ஆக்டை பற்றி சொல்லிடுறேன். ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். இந்த சட்டம் எப்போ போடுறாங்க அப்படின்னா 2005 போடுறாங்க. 2005. இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் போட்டது 2005. இந்த ஆக்ட் வந்து எப்போயிலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் 2006 அக்டோபர் 26. 2006 அக்டோபர் 26 இந்த டேட்லேருந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. 2006 அக்டோபர் 26. இந்த சட்டம் இதுக்கப்புறம் எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் எதை எழுத சொல்கிறேனோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. இந்த சட்டம் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா,
பெண்கள் வந்து பாதுகாப்பாகவும் வைலன்ஸ் இல்லாத ஃபேமிலிலையும் வசிக்கிறதுக்காக இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து உரிமையோட தங்களுடைய புகுந்த வீட்டில் வாழ்கிறதுக்கான உரிமையும், அதே மாதிரி அவங்களோட குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு வந்து கொடுக்குது இந்த சட்டம். ப்ளஸ் இந்த சட்டத்து மூலமாக இந்த பெண்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, சட்ட உதவிகள், மருத்துவ உதவி, அதுக்கப்புறம் வந்து சில ஆலோசனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த சட்டத்து மூலமாக சிவில், கிரிமினல் அப்படின்னு 2 டைப் ஆஃப் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. சிவில் சம்மந்தப்பட்டமான, அதாவது உரிமை சம்மந்தமானது, குற்றம் சம்மந்தமானது அப்படின்னு பிரித்து தண்டனை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா 60 நாட்களுக்குள்ளே அந்த பெண் வந்து நீதி வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 நாட்களுக்குள்ளே அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் இந்த சட்டத்துக்கு கீழே. ப்ளஸ் வந்து வார்த்தை வந்து மன ரீதியான கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடிய வகையில் அவங்க தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இதை பாதுகாக்கிறதுக்காக, இந்த மாதிரி பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இதுக்காகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அது எழுதிட்டிங்கன்னா அடுத்தது போயிடலாம். அவ்வளோதான். இந்த ஒரு ஆக்டை மட்டும் எழுதிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ்க்கு. அடுத்து நம்ம வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் பார்க்கலாம். 2வது 7ல் 2 வரதட்சணை வன்முறை. வரதட்சணைனா என்னது? ஒரு மணமகள் தன்னோட திருமணத்தப்போ மணமகனோட வீட்டுக்கு தன்னோட தந்தை வீட்டில் இருந்து கொண்டு போகக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் தான் வரதட்சணை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மணமகள் தன்னோட திருமணத்தப்போ மணமகனோட வீட்டுக்கு தன்னோட தந்தையோட வீட்டில் இருந்து கொண்டு போகிற அசையும் அசையா சொத்தை வரதட்சணை அப்படின்னு சொல்கிறோம். வரதட்சணை கொடுமைனா என்னது? நீ போய் வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோ உங்கள் அப்பா அம்மா கிட்ட, உன்னை வந்து அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாங்கல்ல, அதுதான். அடிக்கிறது, துன்புறுத்துறது, வீட்டில் வேலையை வந்து அதிகப்படுத்துறது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. ஆக்சுவலி இதுக்கு ஒரு படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னது, த கிரேட் இந்தியன் கிச்சனோ ஏதோ ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதுதான் வரதட்சணையா, வரதட்சணை கொடுமைகள் ப்ளஸ் டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாமே அந்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணை தனிமைப்படுத்துறது, சில ரீசன்ஸை சொல்லி, எல்லாம் இதில் சொல்கிற எல்லாமே அந்த படத்தில் நடந்திருக்கும். அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுறது, அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணுறது, இந்த மாதிரி பல வகையான விஷயங்களில் வந்து வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது நடக்குது. அப்போது இந்தியாவில் வரதட்சணைங்கிறது சட்ட விரோதம். ஏன்னா வரதட்சணை ஒழிப்பு சட்டம்னே ஒன்று இந்தியாவில் இருக்குது. அப்படி ஒரு சட்டம் இருந்தும் கூட இந்தியாவில் 95% மேரேஜில் வரதட்சணை வாங்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க வேர்ல்டு பேங்க்கோட ரிப்போர்ட் படி. இந்தியாவில் இப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் கூட 90% ஆஃப் இந்தியன் மேரேஜில் வரதட்சணைங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. இதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. அப்போது சரி, ஓகே. வேறு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா வரதட்சணை ஒழிப்பு தினம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வரதட்சணை ஒழிப்பு தினம், அதாவது என்னது, டவுரி ப்ரொஹிபிஷன் டே இல்லைன்னா டவுரி எராடிகேஷன் டேன்னு போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டு. டவுரி எராடிகேஷன் டே, வரதட்சணை ஒழிப்பு தினம் நவம்பர் 26. டவுரி எராடிகேஷன் டே, வரதட்சணை ஒழிப்பு தினம் நவம்பர் 26. நேஷனல் விமன்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் படி 2021 மட்டும் 341 வரதட்சணை மரணம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 341 பெண்கள் வரதட்சணை பிரச்சனையால் இறந்து போயிருக்காங்களாம். இந்த சட்டத்து மூலமாக, வரதட்சணை தடை சட்டத்து மூலமாக பதிவான கேஸ் வந்து 4613 கேஸ் வந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே வருஷத்தில் 4613 கேஸ். சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியாவில் தான் இந்த வரதட்சணைங்கிறது ரொம்ப அதிகம். சரி, என்னெல்லாம் வந்து ரீசன்ஸ் சொல்கிறாங்க வரதட்சணைக்கு அப்படின்னா, காசஸ்லாம் பார்த்தோன்னா, அதாவது நாகரிகமாக பண்டைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஒரு விஷயம் வந்து காரணம். ஆணாதிக்கம், இதை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி தந்தை வழி மரபு, இது ஒரு ரீசனு.
அதே மாதிரி இந்த பெண்களுக்கு செய்யணும்னு சில பொண்ணோட அப்பா அம்மாவே நினைப்பாங்க. அந்த பையன் கேட்கலன்னா கூட சில பொண்ணோட அப்பா அம்மாவே நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈஸியாக வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பேராசை ஒன்று. பட் அதே மாதிரி ஈஸியாக வந்து நம்ம பணக்காரங்க ஆயிடலாம், பெரிய நல்லா வந்து வசதியான பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா பையன் செட்டில் ஆயிடுவான், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு பேராசை. அதே மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, இவங்ககிட்டலாம் பெருமை அடிச்சுக்கிறதுக்காக பண்ணுறது. அதுக்கப்புறம் மணமகள் வீட்டார் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க வந்து அவங்களோட கடமைன்னு நினைக்கிற தவறான எண்ணம். தன் பெண்ணை பெற்றுட்டோன்னா பிறந்ததுலேருந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணுக்காக நல்லா ஒரு 50 பவுன் நகை போடணும் அப்படின்னு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு தவறான எண்ணம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மணமகன் வீட்டார் வந்து வசதியாக வாழணும்னு நினைக்கிற நினப்பு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து காசஸாக சொல்கிறாங்க. இதனால் ஏற்படுற விளைவுகள் என்னென்ன அப்படின்னா கொலை, தற்கொலை இதெல்லாம் அதிகமாகுது. குடும்பத்தோட அமைதி வந்து சீர்குலையுதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுடைய பெற்றோர்கள் துன்புறுத்தப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சமீபமாக வந்து ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை வந்து எனக்கு 40,000 ரூபா சம்பளம்னு போய் சொல்லி ஒரு பொண்ணை வந்து வேறு ஸ்டேட்லேருந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டார். ஆக்சுவலி எங்கள் ரிலேட்டிவ் தான் சொல்லப்போனால், இது எங்களுக்கே ரீசெண்டாக தான் தெரிஞ்சது. கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கிட்டே உண்மையாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. சொத்து மட்டும் இருக்குது நிறைய, பட் அதை மட்டும் வச்சுக்கிட்டு பொய் சொல்லி திருமணத்தை பண்ணியிருக்காங்க 32 வயசில். இங்கே சொந்த வீடுன்னு சொல்லிட்டு அண்ணனோட வீடை என் வீடுன்னு சொல்லி காமிச்சிட்டு இப்போ இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு அவங்க வீட்டிலேருந்தே 10 லட்சம் ரூபாயை கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். அப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா பெண்ணோட பெற்றோர் வந்து ரொம்ப மோசமாக துன்புறுத்தப்படுறாங்க. அதே மாதிரி பெண் வீட்டாரோட கடன் சும்மா அதிகரிக்குது. இப்போ 10 லட்ச ரூபா கேட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அந்த பெண்ணோட வீட்டுக்காரங்க எல்லாம் அப்பா அம்மா எங்கேயாவது கடன் வட்டிக்கோ என்னமோ கடன் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா, அந்த பையனை பார்ப்பாங்களா, இல்லை இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணோட புருஷனுக்கும் வேலை பார்ப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு வாங்குற கடனை அடைப்பாங்களா? இது மாதிரி பல வகையான பிரச்சனை வரும். அப்போது அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலியோட குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. பெண் சிசு கொலை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறது எதுக்கு, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை குழந்தையாக இருக்கும்போதே கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறது. விவாகரத்து ஏற்படுறது, அதே மாதிரி தகாத உறவெல்லாம் ஏற்படுறது. இந்த மாதிரி வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரே வந்து உடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாமியார் வீட்டில் அந்த பொண்ணுக்கு வந்து மன உளைச்சல், அதே மாதிரி அந்த உடல் சார்ந்த கொடுமைகள் வந்து ஹஸ்பண்ட் ஏற்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுரி டெத் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது 2020 வருஷத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் 19 பெண்கள் வந்து டவுரினால் மட்டுமே இறந்து போகிறதா சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 19 விமன் வந்து செத்து போகிறாங்களா. அதுக்கு காரணம் இந்த டவுரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க, வரதட்சணை. 2020 மட்டும் 7,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 2020 மட்டும் எவ்வளோ பேர்னா 6,900 சில்லற பெண்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 6,900 பெண்கள் டவுரினால் மட்டும். சரி, இது இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் இதுக்கு என்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வரதட்சணைக்கு எதிராக இந்திய அரசின் நடவடிக்கைன்னு போட்டுக்கோங்க. வரதட்சணைக்கு எதிராக இந்திய அரசின் நடவடிக்கை, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவில் ஃபஸ்ட்டு ஒன்றே தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் என்ன அப்படின்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. இந்த சட்டம் போட்ட வருஷம் வந்து 1961 ஜூலை 1, 1961 ஜூலை 1. இந்த நாளில் இருந்து இந்தியா ஃபுல்லாக இந்த சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா என்னது? திருத்தப்பட்டது 1989.
அதாவது வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961னா வரதட்சணை தடுப்பு திருத்த சட்டம் 1989. டவுரி ப்ரொஹிபிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 1989. அதையும் எழுதிக்கோங்க. இந்த 2 சட்டத்தையும் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து வரதட்சணை கொடுமையிலேருந்து பாதுகாக்கணும். பெண்களை வரதட்சணை கொடுமையிலேருந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி வரதட்சணைங்கிற ஒரு பழக்கத்தையே இல்லாமல் ஆக்கணும். இந்த 2 ரீசனுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது நமக்கு இந்த பேரை பார்த்தாலே தெரியும், அதனால் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. இதில் என்னெல்லாம் சர்வீசஸ் வழங்குறாங்க இந்த சட்டத்து மூலமானா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க, வரதட்சணை பொருளை வந்து மீட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டிலே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 3 சில விஷயங்களை செய்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக யார் இருக்கான்னா, மாவட்ட சமூக நல அலுவலர், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் தான் வந்து இதை தடுக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த தண்டனையில் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஹஸ்பண்டோட வீட்டுக்காரங்க மாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 5 years வந்து ஜெயில், 5 வருடம் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 15,000 வரைக்கும் அபராதம் விதிக்கிறாங்க. 5 ஆண்டு சிறை, 15,000 அபராதம். இதை வச்சு மிரட்டலாம் பெண்கள் வந்து அந்த ஆண் வீட்டுக்காரங்களை. இன்கேஸ் இதில் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது, பிடிச்சி உள்ளே போட்டுருவோன்னு பயமுறுத்தணும். அந்த அளவுக்கு தைரியம் வளர்த்துக்கணும். அதுதான் நல்லது. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் பெண்கள் தான் அது எதையும் புரிஞ்சிக்காமல் பயந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. 5 வருஷம் வந்து குறைஞ்சபட்ச சிறை தண்டனை கொடுப்பாங்க, 15,000 அபராதம் கொடுப்பாங்க. விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவாங்க வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு. நவம்பர் 26 அந்த வரதட்சணை தடுப்பு தினத்தன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அடுத்து 3rd, பாலியல் கொடுமைகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அடுத்தது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க, பாலியல் கொடுமைகள். இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களில் பாலியல் கொடுமைங்கிறது 4வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த பாலியல் கொடுமைகளில் அதிகமாக பாலியல் செயல்களில் ஈடுபடுறது யாருன்னா இளம் வயதினர் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நேஷ்னல் கார்ப்பரேஷன் இதில் வந்து குற்ற ஆவண காப்பகம்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2021 மட்டும் 28,000க்கும் மேற்பட்ட கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க பாலியல் தொடர்பாக. இந்த வருஷத்தை எடுத்து பார்த்தாங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். 2024, 25 பார்த்தாங்கன்னா லட்சக்கணக்கில் போயிடும். அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியாலாம் கணக்கிலே போட முடியாது. அப்போது இதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்தை சுற்றி இருக்கிறவங்க ப்ளஸ் அந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர், தனி நபரோட மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் சூழ்நிலை, இதெல்லாம் தான் காரணம். இன்னொன்று போதைக்கு அடிமையாகிறது, இளம் வயதிலேயே காதல் ஏற்படுறது, பெண்களுக்கான பாதுகாப்புக்கான குறைபாடுகள் கம்மியாக இருக்கிறது. எங்கே வேலை செய்கிற இடத்துல, சிறைச்சாலையில், போலீஸ் ஸ்டேஷனில், இந்த மாதிரி பகுதிகளில் அவங்களுக்கான பாதுகாப்பு குறைபாடுகள். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜி, இப்போ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்குன்னு வந்துருச்சு. இந்த சமூக வலைத்தளங்களில் பரவக்கூடிய செக்ஸ் வீடியோக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சட்டங்கள் இல்லை. இது எல்லாம் தான் ரீசன்ஸாக சொல்கிறாங்க. அப்போது இதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்குங்கிறத பார்ப்போம். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் தடுக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கை, பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கை. இதில் வந்து ஒரு 2 சட்டத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது போக்சோ ஆக்ட். எந்த வருஷம் போட்டாங்க போக்சோ ஆக்ட்? கமெண்ட் பண்ணுங்கள். தப்பு, நோ,
சூப்பர். 2012. 2018ங்கிறதும் ஒன் ஆஃப் த ஆன்சர் தான். பட் 2018ங்கிறது என்னென்னா அமெண்ட்மெண்ட். இந்த ஆக்ட் வந்தது 2012, பட் அதை திருத்தினது 2018. ஓகேவா, கரெக்டாக தான் சொன்னீங்க, பட் அது அமெண்ட்மெண்ட். புரியுதா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். போக்சோ ஆக்ட். அது என்ன போக்சோ? எழுதிக்கோங்க. போக்சோனா என்ன? ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. போக்சோ அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட். இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 2012. தொடக்கம், திட்டத்தின் தொடக்கம் ஜூன் மாதம் 2012. இந்த சட்டம் திருத்தப்பட்டது 2018. amended by 2018. amended at 2018. 2 வருஷமும் உங்களுக்கு தெரியணும். இதோட மோட்டோ கோல் என்ன அப்படின்னா 18 அண்ட் பிலோ ஏஜில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் எல்லாரையும் செக்ஷுவல் அஃபென்ஸ்லேருந்து தடுக்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். அதாவது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் குற்றங்கள்லேருந்து பாதுகாக்கணும். 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் குற்றங்கள்லேருந்து பாதுகாக்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம், மோட்டோ. 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல். ஓகேவா, 18 அண்ட் பிலோ. ஏன் 18னா யுஎன்ஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐநா சபை வந்து 18 வயசு கீழே இருக்கிற எல்லாரையும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுஎன்ஓ. இந்த சட்டத்தை கொஞ்சம் தெளிவாகவே எழுதிக்கோங்க. மேபி இதை எக்ஸ்பேன்ஷனோட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். அதை அப்படியே நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதில் தோணுதோ எழுதிக்கோங்க. நான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இந்த சட்டத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு, ஒரு போக்சோ ஆக்ட் கீழே ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்னா அந்த வழக்கை வெறும் 2 மாதத்தில் முடிச்சாகணும். 2 மாதத்தில் முடிச்சாகணும் அந்த கேஸை. இதுவே அப்பீல் பண்ணாங்க அப்படின்னா, மேல்முறையீடு பண்ணாங்கன்னா அது 6 மாதத்தில் முடிக்கணும். கேஸ் நார்மலாக போச்சுன்னா 2 மாதத்தில் முடிச்சிடணும். இல்லை அப்பீல் பண்ணுறாங்க மேல்முறையீடு அப்படின்னா 6 மாதத்தில் முடிக்கணும். அதே மாதிரி போக்சோ ஆக்ட் கீழே வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் 1 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சாகணும். அது எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் 1 வருஷத்துக்குள்ளே முழு விசாரணையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஃபுல் இன்வெஸ்டிகேஷனையும் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பிஃபோர் 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை ரகசியமாக தான் நடத்தணும்னு சொல்கிறாங்க. சீக்ரெட்டாக தான் நடத்தணும். இன்வெஸ்டிகேஷன் எப்போவுமே சீக்ரெட்டாக நடத்தணும்னு சொல்கிறாங்க. சில விஷயத்த காதில் வாங்கிக்கோங்க. எது எழுதணும்னு தோணுதோ அதை எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தான்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கரெக்டாக தப்பான்றது சூஸ் பண்ண தெரியணும். அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? குழந்தையுடைய எதிர்காலத்தின்படி விசாரணையை வந்து ரகசியமாக தான் நடத்தணும். அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே குழந்தையே விசாரணை பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தை பயந்துருச்சுன்னா பயத்தில் வந்து மாற்றி சொல்லிடும். அதனால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை பக்கத்தில் வச்சுக்காம விசாரணை வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க குழந்தைகிட்ட. அதுக்கடுத்து எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் விசாரணையை தொடங்கணும்னு அவசியம் கிடையாது. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விசாரணையை தொடங்கிடலாம் காவல்துறைன்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அதை போடுறதுக்கு முன்னாடியே விசாரணையை தொடங்கிடலாம். அதே மாதிரி அந்த காவலர் வந்து
இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருந்தால் அந்த குழந்தை பயந்து சொல்லாது உண்மையை. அதனால் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை லேட் ஆக்கக்கூடாது. அப்படி லேட் ஆக்குனாங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரி மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த அதிகாரியுமே தப்பு பண்ண முடியாது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். இல்லைனா அவர் மேலேயே பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உரிய மருத்துவ சிகிச்சை ப்ளஸ் வந்து பரிசோதனை இதெல்லாம் அவசியமாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட ஒரு நீதிபதி முன்னாடி உட்கார வச்சு ரகசிய வாக்குமூலம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கே தெரியாத மாதிரி ஒரு ரகசியமான ஒரு வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் பரிசோதனையும் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ரகசிய வாக்குமூலம் நீதிபதி முன்னாடி ப்ளஸ் உடல் பரிசோதனை இது ரெண்டையும் வச்சு தான் அந்த குழந்தைக்கு நீதி வாங்கி தருவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த கேஸ், அதாவது போக்சோ ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆகிற கேஸுக்கு விசாரிக்கிறதுக்காக விரைவு நீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. ஒரு கேஸ் ஒன்று வருது அப்படின்னா டக்குன்னு அங்கே ஒரு விரைவு நீதிமன்றம் வந்து போட்டுருவாங்க. விரைவு நீதிமன்றம் எதுக்காக உருவாக்குறாங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அது போக்சோ ஆக்டுக்காக. விரைவு நீதிமன்றம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. விரைவு நீதிமன்றம் ரேப்பிட்னா வந்து அதிகரிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படி வராது. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னே போட்டுக்கோங்க. விரைவு நீதிமன்றம். ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் கரெக்டு தான். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு தான். ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு போட்டுக்கோங்க. விரைவு நீதிமன்றம் எதுக்காக அப்படின்னா போக்சோ ஆக்டில் விசாரிக்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட், எஃப்டிஎஸ்சிஸ். சீக்கிரமாக முடிக்கணும் அந்த வழக்கு விசாரணைங்கிறதுக்காக. ஓகே, அதுக்கடுத்து 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேஸில் இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 2018 அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது எந்தெந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற குழந்தைகளை கற்பழிச்சா எத்தனை வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுதான் வந்து 2018 திருத்தி கொண்டு வந்தாங்க உள்ள புதுசாக. 2018 ஆட் பண்ணது இதுதான். ஓகேவா? 18 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையை கற்பழிச்சா போக்சோ கீழே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். இப்போது 18 வயசுலேருந்து 17 வயசு வரை இருக்கிற குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. 18 வயசுலேருந்து 17 வயசு, ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. 18 வயசுலேருந்து 17 வயசு வரை இருக்கிற குழந்தைகளை கற்பழிச்சாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை, 10 இயர்ஸ் ஜெயில். அதுவே 16 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை கற்பழிச்சா 20 இயர்ஸ். 16லேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை கற்பழிச்சா 20 இயர்ஸ். அதே மாதிரி ஆயுள் தண்டனை 20 இயர்ஸ் சிறை, அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாம் 16 வயசுலேருந்து 13 வயசுனா. அதுவே 12 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தையை கற்பழிச்சா மரண தண்டனை அதிகபட்சம். 12 வயசுக்கு கீழேனா மரண தண்டனை.
முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 18 வயசு கீழே இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து வெளியே சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு லெவலில் இருக்குது, லைக் வந்து ஒரு 15 வயசில் இருக்குது, ஓரளவுக்கு நாலேஜபிள் பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணலான்னா நேராக போக்சோ பாக்ஸ்னு ஒன்று ஆன்லைனில் இருக்குது, ஒரு வெப்சைட்டு போக்சோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். உள்ளே போன உடனே அவங்களுக்கான அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். டேரெக்டாக எந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்டு, இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் எப்படி இருக்கும்னு, என்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அது மாதிரி டீட்டெயில் ஒரு 3-4 டீட்டெயில் கேட்கும். அதை என்ட்ரு பண்ணால் டக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதை. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே. போக்சோ பாக்ஸ் கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். போக்சோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு பாலியல் ரீதியாக ஏதாவது துன்புறுத்தல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை ஆன்லைனில் புகார் அளிக்கிறதுக்கான ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் தான் இது. ஓகேவா? ஆன்லைனில் புகார் அளிக்கக்கூடிய ஒரு மின்னணு பெட்டி, எலக்ட்ரிக் பாக்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் மாதிரி இது ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ். இதில் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இது ரிலேட்டடாக இன்னொரு ஆக்ட் இருக்குது. பாலியல் ரீதியான இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா போஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அவள் போக்சோவில் தான். அடுத்தது போஷ் ஆக்ட். போஷ் ஆக்ட்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? கமெண்ட்ல இருக்கு பாருங்க. போஷ், POSH, போஷ். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஆக்டை பற்றி யாராவது? போஷ் ஆக்ட். ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். அதுதான் இந்த ஆக்ட் வந்து எக்ஸ்பிளனேஷன். போஷ் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். அதாவது பணிபுரியும் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறைகள் தடுப்புச் சட்டம். பணிபுரியும் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறைகள் தடுப்பு சட்டம். பணிபுரியும் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறைகள் தடுப்பு சட்டம் 2013 போட்டிருக்காங்க. போஷ் ஆக்ட் அப்படிங்கிறத 2013 போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு பொண்ணு வேலை செய்யுது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு ஆண் நண்பர் வந்து அவங்கள வந்து தகாத முறையில் உடலை தொடுறது, இல்லை அவங்களுக்கு வந்து செக்ஸ் வீடியோஸை காமிச்சு அவங்கள வந்து இந்த மாதிரி செக்ஸுவலாக அழைக்கிறது, ப்ளஸ் வந்து அவங்கள வந்து தவறான வார்த்தைகளை திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து கேஸ் போட்டு அவங்கள உள்ளே தள்ளிடுவாங்க. அப்போது ஒரு கம்பெனியில் ஒரு பெண் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை கொடுத்துருக்கிறது தான் இந்த சட்டம். ஃபஸ்ட்டு இது சில விஷயங்களை பார்க்கணும். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் உருவாகிறதுக்கு, இந்த சட்டம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சட்டம் உருவாகிறதுக்கான ரீசனே என்னென்னா விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ், ஒரு வழிகாட்டுதல். அது என்ன அப்படின்னா 1997 ஒரு கம்பெனியில் விஷாகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட 4 பேர் வந்து பாலியல் வன்கொடுமைகள் அந்த பொண்ணுக்கு செஞ்சுருக்காங்க. அந்த பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து நிறைய பேர் பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து அந்த பொண்ணு போயிட்டு கேஸ் போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு டெல்லியில் வந்து கேஸ் போட்டிருக்கு. அந்த கேஸில் தான் அப்போது இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் பெண்கள் வேலை செய்கிற இடங்களில் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வாங்க தானே அப்படிங்கிறத திங்க் பண்ணி அந்த பெண்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சட்டத்தையே உருவாக்கியிருக்காங்க 2013. அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இனிமேல் எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதலை வந்து ஒரு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்து விஷாகா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷாகா கைட்லைன்ஸ் அதான் அது பேர். அப்போது விஷாகா கைட்லைன்ஸுங்கிறது 1997 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ரிப்போர்ட், அந்த கேஸ்க்கான ஒரு சொல்யூஷன். புரியுதா? சுப்ரீம் கோர்ட் வந்து விஷாகா கேஸில் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான் விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பெண்ணுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ விஷாகா கைட்லைன்ஸ் 1997 அந்த கைட்லைன்ஸ்னால தான் இந்த சட்டம் உருவாச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க.
பணியிடங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறை தடுப்புச் சட்டம் 2013 இந்த சட்டம் உருவாகுது. பாலியல் வன்முறைன்னு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, உடலை தொடுறது, பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொடர்பாக பேசுறது, ஆபாச படங்களை காட்டுறது, பாலியல் இச்சைக்கு வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த பெண்ணை வந்து அழைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் போட்டதுக்கான நோக்கம் என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு கம்பெனியில் வேலை செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு எந்த ஒரு பாலியல் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். ஓகேவா? ஸோ இதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், இதை எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம் இது. இந்த சட்டத்தோட இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி 10 பேருக்கு மேலே ஜாபில் ஒரு நிறுவனம் வந்து 10 நபர்களுக்கு 10 பெண்களுக்கு மேலே தன்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சா 10 பெண்களுக்கு மேலே ஒர்க் பண்ண வச்சா அந்த கம்பெனியில் ஒரு புகார் குழு உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ், ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒன்று உருவாக்கணும். புரியுதா? 10 பேருக்கு மேலே ஒரு கம்பெனியில் லேடிஸ் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட, அதாவது அந்த நிறுவனத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். அந்த ஆஃபீஸ் வந்து எப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி, புகார் குழு. அந்த புகார் குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு 2-3 மெம்பர்ஸும் அதில் ஒரு தலைவரும் இருக்கணும். அந்த தலைவர் வந்து அங்கே பணிபுரியக்கூடிய 10 பேரோ இல்லை 100 பேர் கூட இருக்கலாம், அதில் ஒருத்தங்கள்லாம் வந்து அதில் தலைவராக இருக்கணும். அங்கே ஒர்க் பண்ணுற பெண்கள்லையே ஒரு பெண் வந்து அந்த கமிட்டி புகார் குழுவுடைய தலைவராக இருக்கணும். ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா பெண்களோட நலனில் அக்கறை இருக்கிறவங்களும் ப்ளஸ் வந்து சட்ட அறிவோடு இருக்கிற ஒரு 2 பெண்கள் வந்து உறுப்பினராக இருக்கணும், மெம்பர்ஸாக இருக்கணும். புரியுதா? பெண்கள் நலனில் அக்கறையோடு இருக்கிறவங்களும் ப்ளஸ் வந்து சட்ட அறிவு இருக்கிற 2 பெண்கள் உறுப்பினராக இருக்கணும். ப்ளஸ் NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, தன்னார்வ தொண்டு நிறுவனம், அதுலேருந்து ஒரு பெண் உறுப்பினராக இருக்கணும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர், சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இதெல்லாம் எழுத வேண்டாம், நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கணும், அது மட்டும் எழுதிக்கோங்க. கம்ப்ளைண்ட் கமிட்டி, புகார் குழு இருக்கணும். இந்த கமிட்டி கிட்ட அது சும்மா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இந்த கமிட்டி கிட்ட வந்து நம்ம வந்து நமக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுங்கிறத சொல்லலாம், புகார்களை இந்த கமிட்டி கிட்ட நம்ம சொல்லலாம், அந்த பெண்கள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடந்து அந்த கமிட்டி கிட்ட இந்த புகாரை ஒரு பொண்ணு சொல்லுச்சுன்னா அது நடந்து 3 மாதத்துக்குள்ள ரிட்டன் எழுத்துப்பூர்வமான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துடணும். அதாவது அந்த பொண்ணு கொடுக்கணும். 3 மந்தில் இந்த பாலியல் சம்பவம் நடந்து 3 மந்த்துக்குள்ளே ரிட்டனான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த பொண்ணு வந்து அந்த கமிட்டி கிட்ட கொடுத்துடணும். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த புகாரை வந்து விசாரித்து அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையாக பொய்யாங்கிறத விசாரித்து உண்மை அப்படின்னா அதை வந்து காவல்துறைக்கிட்ட அந்த கேஸை வந்து கொடுத்துருவாங்க அந்த கமிட்டி. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷனை காவல்துறை வந்து 90 நாட்களுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்ட் படி இன்வெஸ்டிகேஷனை காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 90 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். புரியுதா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 90 நாளில் வந்து இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த 10 டேஸில் இந்த புகார் குழு இருப்பாங்க இல்லையா, கம்ப்ளைண்ட் கமிட்டி, இந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணணும். ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணும் 10 நாளுக்குள்ளே, விசாரணை முடிஞ்சு 10 நாளுக்குள்ளே. அதுக்கடுத்து அந்த 10 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அந்த ரிப்போர்ட்டில் இருந்து அந்த கம்பெனியோட ஓனர்,
அடுத்த 60 டேஸ்க்குள்ளே அந்த ரிப்போர்ட்டின் படி நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் வந்து நடக்காது, இந்த மாதிரி விஷயம் நடக்காத மாதிரியும் நடந்தவங்களை வந்து உள்ளே சேர்த்தாத மாதிரியும் சில விஷயங்களை வந்து அந்த கம்பெனி பண்ணணும். இன்கேஸ் இதெல்லாம் அந்த கம்பெனி பண்ணலை அப்படின்னா என்ன நடக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியோட ஒர்க் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பான ஒர்க் நேச்சரை ஏற்படுத்தி கொடுக்கணும். புகார் குழு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இருக்கணும். 10 பேருக்கு மேலே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலே. ப்ளஸ் வந்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும். அதாவது அவேர்னஸ் கேம்பெயின்லாம் நடத்தணும். அதே மாதிரி அதிக நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியுடைய கடமையாக சொல்கிறாங்க. இன்கேஸ் இதெல்லாம் எதுவும் கரெக்டாக பண்ணல அப்படின்னா, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்காமலே இருக்காங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, ப்ளஸ் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கமிட்டி கொடுத்த அந்த அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா 50,000 வரைக்கும் அபராதமும் அந்த கம்பெனி மேலே விதிப்பாங்க கவர்மெண்ட்டு. 50,000 அது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 50,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்டோட குறைபாடுகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அது குறைபாடுகள் அப்படின்னா, நிறைய கம்பெனிஸில் வந்து ஜஸ்ட்டு வந்து நேமுக்கு தான் இந்த கமிட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விசாரிக்கிறதுக்கு அந்த ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா அது விசாரிக்கிறது ஒழுங்காக கிடையாது. அதே மாதிரி ஆண்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஒரு சில பெண்கள் வந்து பொய்யான புகார்களை கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து முறையாக எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் வந்து மேல்முறையீடுங்கிறது இதில் கிடையாது. அதே மாதிரி இந்த கமிட்டிஸில் வந்து இந்த கமிட்டியில் NGO மெம்பர் வந்து இருக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நிறைய குறை வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயமே எங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்குது. ஆனால் அங்கே ஒரு புகார் குழு கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஷீ பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. நான் போடுறேன் பாருங்கள், அதுதான் ஷீ பாக்ஸ். அதை எழுதிக்கோங்க, ஷீ பாக்ஸ். கமெண்ட்டில் இருக்க பாருங்கள். அது SHங்கிறது கேபிட்டல்லையும் ஈங்கிறது வந்து ஸ்மால்லையும் இருக்கும். ஷீ பாக்ஸ் அதாவது த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். இது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து எங்கேயுமே பண்ணுறதுக்கான வசதி கிடைக்கல அப்படின்னா டேரெக்டாக இந்த ஷீ பாக்ஸுங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு டேரெக்டாக ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இங்கே எனக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக நமக்கு போட்ட கம்ப்ளைண்ட்டை எடுத்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே ரன் ஆகிறது தான் ஷீ பாக்ஸ். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து 3rd பாயிண்ட் வந்து நிர்பயா நிதின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.